இப்போ உங்களுக்கு 10ல் குருலாம் போயாச்சு. ராசிக்கு குரு வருகிறார். அருமையான விஷயம். உங்க வீட்டுக்கு தான் வர்றார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியோட வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வருகிறார். உங்க வீட்டுக்கு வந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து 5, 7 நம்ம எப்படி கேட்கிறோம்? அந்த யோகம்ங்கிறது அடிப்படையா வச்சுதான் கேட்கிறோம். அந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது ஏற்கனவே உங்களுக்கு யோகாதிபதி வீடு. அது சொந்த வீட்டில் உட்காந்து சொந்த வீட்டையே பார்க்கிறார். ராசியில உட்காந்து 5, 7, 9 பார்க்கிறார். இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து உச்சம் பெறும் பொழுது மன ரீதியான உளைச்சல்கள், டிப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனாகவே இருக்குது சார் மனசு. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படி இருக்கும். காரணம் என்னன்னா, ராசிநாதன் சந்திரன் ஒவ்வொரு 2.5 நாளைக்கு ஒரு தடவையும் மாறிட்டே இருப்பார். ஒவ்வொரு 2.5 நாளைக்கு ஒரு தடவையும் ராசிநாதன் சந்திரனால பாதிக்கப்படுற ராசிகள்னு பார்த்தா கடகராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் இந்த சந்திரனால படாத பாடுபடுவாங்க. காரணம் நண்பர்களே, குரு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், ஆட்சி பெற்ற செவ்வாய். அதை பார்த்து குருமங்கள யோகமும் அடிஷனல். அதே மாதிரி குரு சந்திரனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அது குரு சந்திர யோகம் அடிஷனல். குரு 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். மீனத்துல ஏற்கனவே சனி வக்கரமா இருக்காரு. வக்கர சனியை பார்த்துடுறாரு. அப்போ வக்கர சனி மங்கள சனி ஆயிடுற மாதிரி இந்த 3 கிரக பயிற்சிகளுமாக சேர்ந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த குரு சந்திர இந்த குரு அதிசார பயிற்சியில் உண்டாக்கி தரப்போகிறது. அப்ப உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்திலே ஒரு நற்செய்தியோடு வந்திருக்கிறேன். கடகராசிக்காரர்கள் தயவுசெய்து ராம்ஜி சார் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லி எங்கள் மனசை விடுங்க, அதெல்லாம் பழைய காலத்து கதை. 2 வருஷம் முன்னாடி நான் உங்களுக்கு 10ல் குரு வந்தால்னா அதையே பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 10ல் குருலாம் போயாச்சு. ராசிக்கு குரு வருகிறார். அருமையான விஷயம். உங்கள் வீட்டுக்கு தான் வர்றார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியோட வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வருகிறார். உங்க வீட்டுக்கு வந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து 5, 7, 9 பார்க்கிறார். அடமழடா அடமழடா. ஏன் அடமழடா? ஏன் தெரியுமா? உலகத்துல ரொம்ப முக்கியமான இடங்கள்னு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் 5ஆம் இடத்தை சொல்லுகிறது. யார் ஒருவருக்கு இந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கோ அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏனென்றால் 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது யோகம். 5ஆம் இடம் என்பது தெய்வ அனுகிரகம். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் தான் எல்லாம். 5 தான் பேங்க் பேலன்ஸ் நம்ம எல்லாம் பேசிப்போம். நாங்க எப்படி பேசிப்போம்னா, ஜோதிடர்கள்லாம் எப்படி பேசும்போது பேங்க் பேலன்ஸ். என்ன பேங்க் பேலன்ஸ்? நீங்க பண்ண புண்ணிய கர்மா எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல தான் சேவ் ஆகிருக்கிறதா ஒரு நியதி இருக்கு. இந்த 5 நல்லா இருந்தா அவன் வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஆக்சிடென்டே வந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி எகிரி குச்சி ஓடியாந்துருவான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கும். இந்த 5 குடையவன் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அப்போ அந்த 5ஆம் இடம் தான் யோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. யோகம், நல்ல யோகமான ஜாதகம் சார் அப்படிம்போம். பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு நல்லா வாழ்கிற யோகம் இருக்கா, நல்லா இந்த வெளிநாட்டு யோகம் இருக்கா, நகை வாங்குற யோகம் இருக்கா, காரு வாங்குற யோகம் இருக்கா, நிலம் வாங்குற யோகம் இருக்கா, எல்லாமே நம்ம எப்படி கேட்கிறோம்? அந்த யோகம்ங்கிறது அடிப்படையா வச்சுதான் கேட்கிறோம். அந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது ஏற்கனவே உங்களுக்கு யோகாதிபதி வீடு. அது சொந்த வீட்டில் உட்காந்து சொந்த வீட்டையே பார்க்கிறார். ராசியில உட்காந்து 5, 7, 9 பார்க்கிறார். இதுதான் பெரிய விஷயமே. அப்போ அந்த விருச்சிகம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு ராசி, அந்த இடத்துல யாரு? அந்த இடத்துல வரக்கூடியது குரு பகவான், செவ்வாய் பகவான் வேற அக்டோபர் எண்டில் வராரு. இந்த குரு இந்த பக்கம் பயிற்சியான உடனே ஒரு 15 நாள்ல செவ்வாய் பகவான் வராரு. அக்டோபர்ல எங்க வர்றாரு? விருச்சிகத்துல ஆட்சி பெறாரு. அப்போ ஆட்சி பெற்ற செவ்வாய குரு பகவான் பார்க்கும்போது குருமங்கள யோகம் உண்டாகி, யோகாதிபதியை பார்த்து யோகம் உண்டாகி பல யோகங்கள் வருகிறது. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ரூவ்டு. லேண்டு வாங்கணும் அப்ரூவ்டு. வெளிநாடு போகணும் அப்ரூவ்டு. குழந்தை பிறக்கணுமா அப்ரூவ்டு. முக்கியமா குழந்தை, புத்திரகாரகன், உச்சம் பெற்ற புத்திரகாரகன் குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஐவிஎஃப் பண்ண சார், ஐவிஎஃப் பண்ண சார், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியாச்சு, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, எங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு புத்திர பிராப்தி என்பது தன்னால் உருவாகும். குரு பகவானுடைய அருளால் உண்டாகும். குரு 5ஐ பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தி தன்னால் உருவாகும். இந்த 5ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் சொத்துக்களை சேர்த்து தருகிறார்.
உங்க வீட்டுல வந்து வர வேண்டிய சொத்து இருக்கு சார், முக்கியமாக அம்மா வழி சொத்து. ஏன்னா குரு இருக்கிறது சந்திரனோட வீட்டுல, சந்திரனா மாத்திருக்காரகன், அம்மா வழி சொத்து. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் சரியாயிரும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து உச்சம் பெறும்பொழுது மன ரீதியான உளைச்சல்கள், டிப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனாகவே இருக்குது சார் மனசு. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படி இருக்கும். காரணம் என்னன்னா, ராசிநாதன் சந்திரன் ஒவ்வொரு 2.5 நாளைக்கு ஒரு தடவையும் மாறிட்டே இருப்பார். ஒவ்வொரு 2.5 நாளைக்கு ஒரு தடவையும் ராசிநாதன் சந்திரனால பாதிக்கப்படுற ராசிகள்னு பார்த்தா கடகராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் இந்த சந்திரனால படாத பாடுபடுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த சந்திரன் மாறிட்டே இருப்பான். இந்த சந்திரன் இன்னைக்கு ஒரு மூட்ல இருப்பான், நாளைக்கு ஒரு மூட்ல இருப்பான். அப்போ கடகத்துல வந்து இருக்கின்ற சந்திர பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான யோகங்கள் ஏற்படுகிறது. உடல்லையே அமர்ந்திருக்கிறதுனால உடல்ல பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. அம்மா வழி சொத்து நிச்சயம் கிடைக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் சரியா, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் கூட சரியாயிடும். அடுத்து குரு பகவான் 7 பார்க்கிறார். அப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணமாக போகுது. ஃபாரின் போக போறீங்க, நல்ல பார்ட்னர் கிடைக்க போறாங்க. கடகராசிக்காரர்களுக்கு என் வாழ்க்கையில நான் நல்லபடியா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஏற்ற ஒரு தொழில் பார்ட்னர் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வர்றவன் பூரா நம்மளை ஏமாத்திட்டு தான் போறான். நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நல்ல பார்ட்னர்ஷிப் என்பது உருவாகிறது. அடுத்து குரு பகவான் எதை பார்க்கிறார்? 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தான், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. அதுல ஏற்கனவே இதுல 2 விஷயம் நண்பர்களே. குரு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், ஆட்சி பெற்ற செவ்வாய். அதை பார்த்து குருமங்கள யோகமும் அடிஷனல். அதே மாதிரி குரு சந்திரனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு, அது குரு சந்திர யோகம் அடிஷனல். குரு 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். மீனத்துல ஏற்கனவே சனி வக்கரமா இருக்காரு, வக்கர சனியை பார்த்துடுறாரு. அப்போ வக்கர சனி மங்கள சனி ஆயிடுற மாதிரி இந்த 3 கிரக பயிற்சிகளுமாக சேர்ந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சியில் உண்டாக்கி தரப்போகிறது. அப்ப கல்யாணம் ஆகலையா? நிச்சயம் கல்யாணம் ஆகிடும். ஃபாரின் போகணுமா? சில பேர் இது போகணும் சார், அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், ஆனா எனக்கு வந்து இது மட்டும் தகுதி தேர்வு மட்டும் பாஸ் ஆகலை. கவலைப்படாத, தகுதி தேர்வு பாஸ் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃபு டைவர்ஸ்னு ஒரே இம்சையா இருக்கு சார், அதெல்லாம் சரியாயிடும். குரு பகவான் பார்த்த உடனே அந்த டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப், எனக்கு நல்ல ஒரு பார்ட்னர் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் சரியாயிடும். நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த மனம்தான் பெரிய பிரச்சனை. இந்த மனம் இருக்கிறது, அந்த ராசிநாதன் சந்திரன் தான் பெரிய ப்ராப்ளம். அந்த இடத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெறும்போது மனோதிடமும் தைரியமும் வருகிறது. மனதை இழக்கும் போது, தைரியத்தை இழக்கும் போது, பொறுமையை இழக்கும் போது, நிதானத்தை இழக்கும் போது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வருது. சந்திரனை இழந்தவர்கள் வாழ்வை இழந்தவர்கள். ஸோ அப்போ அந்த குரு உச்சம் பெற்ற குரு என்பதால், இவன் 6 கோடியன் என்பதால் கடகராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் கீழே போட்டு உடைச்சிருங்க. ஏன்னா குரு வந்து 6 கோடியவனாகவும் செயல்படுவார். அவருக்கு பிடிக்காது இந்த ஒரு விஷயம்தான், அது உச்சம் பெற்று இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ப்ராப்ளம் பண்ணுவார். அப்போ கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை மட்டும் கீழே போட்டுருங்க. மற்றபடி சூப்பராக இருக்க போறீங்க. 5 பார்த்துட்டார், 7 பார்த்துட்டார், 9 பார்த்துட்டார். இது கடகராசிக்காரர் மிக அற்புதமான பலன்களை தருகிறார். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியதே என்ன அப்படின்னா, 9ஆம் வீட்டில் இருக்கிற அந்த வக்கர சனி மங்கள சனியாக மாறுவதால் இல்வாழ்க்கையில் ஏற்கனவே 7 குரு பார்த்துட்டார். இப்போ இல்வாழ்க்கையில் இன்பம்ங்கிறது 2 வகையில பொருந்தும். சில பேர் வந்து திருமணம் பண்ணுவாங்க, சில பேர் மறுமணம் பண்ணுவாங்க. இப்போ திருமணம் பண்றவங்க பொண்ணு கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா. மறுமணம் பண்றவங்க ஒரு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வாழ்க்கை கிடைக்குமான்னு யோசிக்கிறவங்க. இவங்க 2 பேருக்குமே குரு பகவானுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் இனிதான் கவலை இல்லாமல் வாழப்போகிறீர்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களை பெறுங்கள். எந்த பிரச்சனையோடு நீங்க வந்தாலும் சரி, இந்த விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு இந்த ஹோமம் 48 நாள் அட்டன் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம்.